ரைட். கேட்கறதுக்கு மட்டும் ஆன்சர் ரைட்டா? சத்தம் போடாமல் இருக்கீங்க கூட இந்த சத்தம் போடுறேன் கேட்கறதுக்கு மட்டும் சரி மான்சர் ரைட். இப்போ நாம நம்மளோட சயின்ஸ் புக் ஃபார்ட் புக்கை வந்துக்கிட்டு நம்ம 3 பிரிச்சிருக்கோம். ஒன்று ஃபிசிக்ஸ், தெரியாது ரைட்டா? ஃபிசிக்ஸ், இன்னொன்று கெமிஸ்ட்ரி, இன்னொன்று பயோ. சரியா? அதாவது உங்களோட சயின்ஸ் புத்தகத்தில் சரி இப்படி மஞ்சள் கலரில் போட்டிருந்தா ஃபிசிக்ஸ், நீல கலரில் போட்டிருந்தா கெமிஸ்ட்ரி, பச்சை கலரில் போட்டிருந்தா பயோ. சரியா? இப்போ நாம 3 டைப்பாக பிரித்து தான் படிக்க லேசி. அதுக்கு அப்படி படிக்கிறதுன்னு லேசிக்காக வேண்டி ஃபார்ட் புக்கை மட்டும் நான் 3 பிரித்து வச்சுக்கிறேன். சரியா? ஃபார்ட் புக்கில் இவ்வளவு படித்து நம்ம முடிச்சுட்டு ஃபார்ட் புக்கில் தான் ஃபிசிக்ஸ் முடித்தா கெமிஸ்ட்ரி அதுக்கப்புறம் பயோ. ஏன்னா லிங்க் பண்ணுறதுன்னு சொன்னால் ஒத்த லிங்கில் படிக்கும்போது சிம்பிளாக என்ன செய்யும் விளங்கும். ஏன்னா திரும்ப திரும்ப அதே விடயங்கள் தவறப்போகுது. விசை 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 ஃபுல்லாக விசையாக தவறப்போகுது. இந்த நேர்கோட்டு இயக்கத்தில் கூட என்ன வரப்போகுது 6 மூடுகள் விசை படிப்போம். இங்கே நியூட்டன் விதி அதுலேயும் 6 மூடுகள் விசை அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வுலை ஆப்பா விசை தான் விளைவுள் அது ஒரு விசை, திருப்பம் கூட ஒரு வகையான விசை, சமநிலை கூட ஒரு வகையான விசை தான். ஸோ அதனால தான் நான் லிங்க் பண்ணிக்கிறேன். ஃபிசிக்ஸை ஃபுல்லாக முடிக்கிறோம். சரியா? ஒரு புக் கூட ஃபிசிக்ஸை முடிச்சக்கூடிய அதை கெமிஸ்ட்ரி அது பிற பயம் அப்படியே ஓடல் என்ன செய்வோம் முடிச்சு கொள்ளும். ரைட்டா? ஸோ நீங்கள் இப்போ ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க நேர்கோட்டு இயக்கம். சரியா? ரைட். நேர்கோட்டு இயக்கத்தில் ஏற்கனவே நேர்கோட்டில் பேர் வச்சாங்க வளர்ந்த இயக்கங்களும் அதில் வருமா? ரைட்டா? அப்போ நேர்கோட்டு இயக்கத்தில் நாம பெஸ்ட்டுக்கு 2 விடயங்களை சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஒன்று தூரம், ஒன்று என்ன தூரம், இன்னொன்று தூரம் இடப்பெயர்ச்சி. 2 விடயங்களை பற்றி சுட்டு ஆராயப்போகிறோம். சரியா? தூரம் இடப்பெயர்ச்சி. அதுக்கு முதல்ல நான் உங்களோட செல்ல வேண்டிய ஒரு விடயம் கணியங்களை பற்றி சொல்லணும். எப்படி கணியங்களை வந்துக்கிட்டு 2 வகையாக பிரிப்பாங்க. எப்படி 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று எண்ணிக்கணியம். எப்படி எண்ணிக்கணியம். இன்னொன்று என்ன காவிக்கணியம். எண்ணிக்கணியம் என்று சொன்னா பருமன் மட்டும் காணப்படும். அப்ப அதாவது பருமனை மட்டும் கொண்டதுக்கு பேரு தான் எண்ணிக்கணியம். எண்ணிக்கணியம் என்ன? பருமனை மட்டும் கொண்டது. காவிக்கணியம் என்று சொன்னால் பருமனும் இருக்கணும், அதோட சேர்த்து திசையும் இருக்கணும், நம்ம என்ன இருக்கணும் போக்கிருக்கும். அப்ப காவிக்கணியம் என்று சொன்னால் பருமனையும் திசையையும் கொண்டது காவிக்கணியம். எண்ணிக்கணியம் என்று சொன்னால் பருமனை மட்டும் கொண்டது. அதான் என்ன பருமன் சொன்ன ஒரு தொகை. இப்ப 50 அது ஒரு தொகை. சரியா? 50 ஒரு தொகை. திசை என்று சொன்னால் அது திசையோட கட்டம். சரி, இப்போ உதாரணத்தை பாரு. இப்போ ஒரு கடைக்கு போய் வந்துக்கிட்டு மாட்டுறது கடைக்கு போய் நீ எப்படி கேட்பாங்க 1 கிலோ இறைச்சி தாங்க கேட்பேன் ஒன்றானே, அல்லது 1000 கிலோகிராம் இறைச்சி தாங்க, அல்லது 1000 ரூபாய்க்கு இறைச்சி தாங்க. அப்படிதான் கேட்பாய். அந்த 1000 ரூபா 1 கிலோ, அரை கிலோ, 1/4 கிலோங்கிறது என்ன பருமன். நீ எப்பயாவது வித்தியாசமாக கேட்ப மட்டும் போட்டு எனக்கு வடக்கு திசையில் 1 கிலோ இறைச்சி தாங்க கேட்பியா? இறைச்சி கொத்துறகாத்தி என்ன செய்யும் கழுத்துல வாயுமானது. ஆனா காவிக்கணிகள் அப்படி இல்லை. திசையோட மனிதன் என்ன செய்யணும் செல்லணும். உதாரணத்துக்கு பாரு, காவிக்கணத்துக்கு உதாரணம் யாருக்கு தெரியும்? என்ன விஷயத்தில் அப்புறம் இடப்பெயர்ச்சி இல்ல இடப்பெயர்ச்சி தூரம் கொஞ்சம் நிற்கிறது அது இல்லாம சொல்லுங்க. காவிக்கணி திசையோடு தானே இல்லை, திசை கட்ட வடக்கு திசையில் அப்படின்னு சொல்லணும், அல்லது கிழக்கு திசை. 6 மூடுகள் நம்ம என்ன சொல்லணும்? 6 மூடுகளுக்கு திசை முக்கியம். அப்படியா? வேகத்துக்கு திசை முக்கியம். வேகத்துக்கு திசை முக்கியம். இப்ப வேகம் இப்ப 10 மீட்டர் செகண்ட் -1 வேகம் ஓகே. ஆனா திசை கட்டம் எந்த திசையில? வடக்கு இல்லையா, கிழக்கு இல்லையா, அல்லது இந்த பக்கமா அல்லது இந்த பக்கமா திசையை காட்டணும். அப்படி திசையெல்லாம் காட்டக்கூடியதுக்கு பேர் என்ன சொல்றது? காவிக்கணியம்.
திசையெல்லாம் காட்டாத பேர் என்ன சொல்றது? எண்ணிக்கணியம். இப்ப நான் கொஞ்சம் சொல்றேன் பாருக்குள்ளோ. ஒன்று நேரம். இப்ப ஒருத்தர் வந்து உன்னை கேட்கிறான், நேரம் கேட்கான். நீ சொல்லுவியா கடல் கையை நோக்கி அல்லது பீத்தா காய் சோத்த கையை நோக்கி 5 மணி அப்படின்னு சொல்றியா? இல்லை, சும்மா 5 மணி சொல்லுவேன். அடுத்த நீளம், ஏதாவது ஒன்று நீளம் கேட்டான். வேற வேற திணிவு, அதான் வேற திணிவு அப்படி. இப்ப இதுக்கு சொல்லுங்க அப்போ திசை வேணும் கேட்டாரு. இதான் இருக்கு திசை சொல்றா. விசையே ஒரு பெரிய கேஸ் தாப்பா. விசை அடுத்து 6 மூடுகள். 6 மூடுகளுக்கு உண்மையா தேவையா? 6 மூடுகள் அடுத்து 6 மூடுகள் எல்லாம் உண்டு. அது அடுத்து வேகம், இடப்பெயர்ச்சியின் தூரம் கொஞ்சம் இனிக்கட்டும். சரியா? அதை பற்றி கூட சொல்லப்படுறேன். அப்ப இப்படி சில இதுகளை உங்களுக்கு விளங்கி இருக்கணும். ஏன்னா நான் இடங்களை காவி கணியம் எண்ணிக்கணியம் என்று சொல்லுவேன். பதிரியாடி பேர் தானே. ஸோ திரும்ப சொல்றேன், கணியம் 2 வகை. ஒன்று காவி கணியம், இன்னொரு எண்ணிக்கணியம். எண்ணிக்கணியம்டா பருமன் மட்டும் தான் இருக்கு, திசை இருக்க மாட்டேன். திசை சொல்ல போறா, சொன்னா போலையாக வழங்குவாங்க. ஏன்னா ஆனா காவி கணியத்துக்கு திசை இல்லாம சொன்னா போலையா வழங்குவாங்க. தானே திசை என்று சொல்றது ஒரு அம்புக்குறி மூலம் இப்படி காண இன்னொரு பக்கம் போகுது. அப்படி சரியா? சோ இதை கொஞ்சம் நோட் பண்ணி ஸ்பீடா டக்கடி. இப்ப நாம பார்க்க போறது நேர்கோட்டு இயக்கத்துல தூரம் இடப்பெயர்ச்சி. சரியா? தூரம் இடப்பெயர்ச்சி. தூரத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் என்ன டிஃபரெண்ட் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? இப்ப உதாரணத்துக்கு இடத்தடிய ஒருவர் இருக்கிறாரு. சரியா? அவரை வந்துக்கிட்டு நாம என்ன சொல்லுவோம், கசிப்பட்டு எடுப்போமா இல்லையா? கசிப்பட்டு எடுப்போம். அவரை வந்துக்கிட்டு லவ் வர்ற வீடு இந்த இடத்துல கிட்ட வச்சுக்கொள்ளும். சரியா? என்னது லவ் வர்ற வீடு, அவரை லவ். இப்ப கசிப்பு வந்துக்கிட்டு அந்த லவ் வர்ற வீட்டுக்கு வந்துக்கிட்டு பல வழிகள் போகலாம். என்னோட ஹேக ஆரம்பிப்பானு அவட. அப்ப அதுக்கான பயத்துல கசிப்பு என்ன செய்யலாம், இப்படி ஒரு பாதையால வளைஞ்சு போய் சந்திக்கலாம். ஒன்று. சரியா? நம்ம ஒன்று மேலுக்கால போயிட்டு இப்படி என்ன செய்யலாம், சந்திக்கலாம். இப்படி ஊட்ட போய் இருந்தா சரியானே. இரண்டாம் என்ன பண்ணு, யாரும் வந்தாலும் ஒண்ணும் இல்லை, சிறிய நேர்கோட்டில் போய் என்ன செய்யலாம், சந்திக்கலாம். அது 3வது. சரி, சந்திக்கலாம் தான். எப்படி சந்திச்சா தெரியாது. இப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு பல வழிகள் இருக்கு. அந்த பல வழிகள்ல நேர்கோட்டுல போற வழி இருக்கும் தானே, நேர்கோட்டுல தானே. அவர் ஸ்டார்டிங் புள்ளியில இருந்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் நேர்கோட்டுல போனாருன்னு சொன்னா அதை சொல்றது இடப்பெயர்ச்சி. அப்ப எங்க இடப்பெயர்ச்சி என்ன? 3, நம்பர் 3. இந்த 3ஆம் நம்பரை தான் நம்ம சொல்லுவோம் இடப்பெயர்ச்சி. நல்லா டிஃபரன்ஸ்மா இடப்பெயர்ச்சி. ஆனா அந்த கசிப்பு வந்துக்கிட்டு பல வழிகளால போய் சேருவார் தானே. அந்த நேர்கோடு தவிர்ந்த மற்ற ஏனைய பாதையெல்லாம் என்ன தூரமாக இருக்கு. அப்ப தூரம் என்ன வரப்போது, 2ம் 1ம் தூரமாக வரும். இப்ப உங்களுக்கு சின்ன தெளிவு இருக்குமா இல்லையா? தானே. அதாவது ஒரு புள்ளியில இருந்து நான் இன்னொரு புள்ளிக்கு நேர்கோட்டு பாதையில போனா அதுக்கு பேரு இடப்பெயர்ச்சி. அதாவது மாற்று பாதைகளாக வேற பாதையில போனா, அதாவது நேர்கோடு தவிர்ந்த பாதை, அதை என்ன சொல்றது, தூரம் சொல்றது. ரைட் தானே? ஓகே. தூரத்துக்கும் அலகு மீட்டர் தான். தூரத்துக்கும் தூரம் இடப்பெயர்ச்சி டிஃபரெண்டா பார்த்துக்கலாமா? தூரத்துக்கு அலகு ஒரு யூனிட், அது மீட்டர் தான். இங்க பாரு, இங்க போறதுக்கு அவரு 200 மீட்டர் மீட்டர், இவருக்கு போறதுக்கு 175 மீட்டர், இங்க வந்துக்கிட்டு அண்ணா 300 மீட்டர். எப்படியோ தூரத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் எப்படி ஒரு அலகு மீட்டர் தான் வரும். மீட்டர் தான் வரும். இவருக்கு மீட்டர் தான், இவருக்கு என்ன மீட்டர் தான். ஆனா என்ன கேஸ்ன்னு சொன்னா, தூரத்துக்கு இப்ப நம்ம அடுத்தது பார்க்க போறது என்ன, அதுக்கு திசையா பார்க்க போறோம். பருமன் ஓகே, பருமன் வரும், பருமன் இல்லாத ஒன்றுமே இல்லை, பருமன் இருக்கு. இப்ப திசை எதுக்கு இருக்கு, திசை எதுக்கு இல்லை. அதாவது 2 பேருமே மீட்டர் மீட்டர் ஒன்றானே, 2 பேருமே மீட்டர், அவர் மீட்டர்.
இப்ப ரெட்டை பிள்ளைகள் இருந்தா ரெட்டை பிள்ளைகளும் சரிசமனா இருந்தா சரிசமனா உடுப்பு போட்டு இருந்தா சரிசமனா இருந்தா அந்த பிள்ளைக்கு தான் ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்கும் ரெட்டை பிள்ளைகள். சரி அப்படி டிஃப்ரெண்டே இல்லாட்டி என்ன கண்டுபிடிக்கணும்? பேரை வச்சு கண்டுபிடிக்கணும். அது ஆவணியை மாத்தினாண்டா நம்மளுக்கு ஆபத்து. ஏன்னா அதே மாதிரி 2 பேரும் இரட்டை பிறவிகள் 2 வருஷமா நடிப்பாங்க. இந்த மாதிரி இவருக்கு மீட்டர் இவருக்கு மீட்டர் தான். இப்ப நான் சும்மா சொல்றேன் 200 மீட்டர் சொல்றேன். இது தூரம் இடப்பெற்ற ஒரு சில ஏழுமா தூரம் இடப்பெற்றது நீ தூரமங்களாம் இடப்பெற்றலாம் ஏன் ஒரு அட்ரஸும் இல்லை எல்லாம் கொண்டு மாதிரி தந்தரி நினைக்கி. அப்ப அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது? எஸ் அதான் சொல்ல போறோம் திசை. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. நல்லா கூட அந்த ஐக்கிய மூளைக்குள்ள தோண்டி பாரு. தூரம் என்கிறது வளைஞ்சு போகுது, இடப்பிரிச்சுங்கிறது நேரா போகுது. நீங்க சொல்லுங்க இதுல வந்துகிட்டு எதுக்குடா திசை சொல்லலாம்? 100% யாருக்கு திசை சொல்ல இயலும்? இடப்பிரிச்சுக்கிட்டு அதுக்கு மட்டும் தான் நேரா போகுது. ரைட். இப்ப இதுக்கு திசை சொல்ல போனா நிறைய திசைகள் வரப்போகுது. இப்ப அடுத்த பிரச்சனை வரப்போகுது. சரியா? அப்ப இடப்பெயர்ச்சிக்கு மட்டும் என்ன செய்யலாம்? திசை செல்ல முடியும். சோ அப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கணும் பருமன் ஓகே திசையும் இவருக்கு இருக்குன்னு சொன்னால் இதுல இடப்பெயர்ச்சியோட என்ன கணியம்? காவி கணியம். அது செல்ல தாண்டி ஒன்று ரொம்ப எடுத்துக்கலாம். நான் டைரக்டாவே பாயிண்ட்ஸ் தந்து போட உங்களுக்கு விளங்குமா? விளங்காது. பாயிண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி போட்டு தூரம் ஒரு எண்ணி கணியம் இடப்பெயர்ச்சி ஒரு காவி கணியம் எப்படி எப்படி வருது விளங்காது. அதை சொல்லி காட்டிக்க. இனி மறக்குமா? இனி மறக்காது. அப்படிதான். அப்ப இடப்பெயர்ச்சி வந்துக்கிட்டு அவரு மீட்டர் தான் இவரு மீட்டர் தான் மாற போறது இல்லை. அப்ப இது கிலோமீட்டர்னா அவரு கிலோமீட்டர் மாற போறதே இல்லை. ஆனா மாற போறது என்ன? திசை. இப்ப சொல்லுடா ஃப்ரெண்ட் வடக்கு திசை நோக்கி 250 மீட்டர். இப்ப நான் சொன்னது தூரமா இடப்பெயர்ச்சியா? இடப்பெயர்ச்சி. ஏன் எப்படி கண்டுபிடிச்சு? சட்டை ஓட்டாச்சு அண்ணா இடப்பெயர்ச்சி. திடீர்னு பழகு 100 மீட்டர் என்ன சொல்லணுமா? இல்ல. ஆனா இப்ப சொல்லுங்க உனக்கு திசை வந்தா அது என்ன கேசி? இடப்பெயர்ச்சி. திசை வராத 50 மீட்டர் கேசி. ரைட்டா? அவ்வளவுதான். வேற ஒரு இஷ்யூமே இல்ல. அப்ப விளங்கிட்டு தானே உங்களுக்கு திசை சென்னா இடப்பெயர்ச்சி போட்டுக்கொள்ளுங்க. திசை செல்லாத பட்சத்துல தூரம். அப்ப பிஸ்டன்ஸ் இல்ல அப்படிங்கிறது தெரியாது. இப்ப என்ன செய்யும்? தெரியும். சோ ரைட் அடுத்து இல்ல இப்படி செய்யும். இல்லாட்டி நீங்க தூரம் மட்டும் போட்டு ஆரம்ப புள்ளிக்கும் தூரம் மட்டும் போட்டு ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையே உள்ள ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையே உள்ள இது ஆரம்ப புள்ளி இறுதி புள்ளி அல்லது அது ஆரம்ப புள்ளி இது இறுதி புள்ளி எப்படியோ திசையை பார்த்தா சரி. ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையே உள்ள நேர்கோட்டு பாதை தவிர்ந்த ஏனைய பாதைகள். நேர்கோட்டு பாதை தவிர்ந்த ஏனைய பாதைகள். ரைட்டா? சோ கரெக்ட்டா நோட் பண்ணிக்கோமா. எக்ஸாம் தான் படிக்கிறோம். நேர்கோட்டு பாதை தவிர்ந்த அது வர மாட்டேன். நேர்கோட்டு பாதை தவிர்ந்த ஏனைய பாதை எங்களை பார்க்க போனா ஒண்ணுமே இல்லை. சுத்திப்போம் என்ன வீட்டும் தஜல வாங்க அப்படியா? நேர்கோட்டு பாதை தவிர்ந்த ஏனைய பாதை தூரம் எனப்படும். இப்ப சொல்லுங்க தூரம் வந்துகிட்டு எண்ணிக்கணியமா காவி கணியமா? எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை சொன்னா நீங்க என்ன செய்யணும்? பிஸ்டுக்கு பருமன் இருக்கும். அது சத்தியமா பருமன் இருக்கும். திசை இருக்க மாட்டேன் செக் பண்ண உங்களுக்கு தெரியணும். செக் பண்ண தெரியணும். இப்ப சொல்லுங்க தூரம் எண்ணிக்கணியமா காவி கணியமா? ரீசன் என்ன? திசை இல்ல. அப்ப நீங்க சொல்லணும் மனதப்பட்டு கொள்ளுங்க. தூரத்திற்கு பருமன் மட்டும் உண்டு என்பதால் தூரத்திற்கு பருமன் மட்டும் உண்டு என்பதால் என்ன கணியம்? தெளிவா செல்ல பழகணும். ரீசன் இல்ல சரியா செல்ல பழகணும். தூரத்திற்கு பருமன் மட்டும் உள்ளதால் அவரை சொல்லுவோம் அது எண்ணிக்கணியம் ஆகும். ஏண்டா கேட்கிறான் இடப்பெயர்ச்சி என்ன கணியம் என்ன சொல்லுவாய்?
காவிக்கணி என்று சொல்லுவா. இப்ப அவன் திரும்ப கேட்பான், அப்ப காவிக்கணி நம்முடைய அதுக்கு என்ன செய்யணும்? விளக்கம் சரியா செல்லணும். பண்ணலையா? அப்ப கை வச்சாங்க தானே ஒருத்தன் கேட்டான், நம்ம என்ன செய்யணும்? விளக்கம் சரியா கொடுக்கணும். விளக்கம் கொடுக்காத பட்சத்துல அவர் என்ன விஞ்ஞானியாக இருந்தாலும் மட்டுமில்லை பொய்யராதனால என்ன செய்வார்? அப்ப எழுதுங்க. அப்ப தூரம் ஒரு எண்ணிக்கணியமாகும். அடுத்த தூரத்தின் அலகு போட்டுக்கொள்ளுங்க. தூரத்தின் அலகு மீட்டர் ஆகும். தூரத்தின் அலகு மீட்டர் ஆகும். தூரத்தின் அலகு மீட்டர் ஆகும். அதை வச்சு கண்டுபிடிக்க இல்லாம தான் இருக்கேன். சடான் தலைப்பு போடுங்க. இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட். தலைப்பு போடுங்க. தூரம் போடுங்களா? இடப்பெயர்ச்சி போடுங்க. ஸ்பீடா இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே டிஎம் சொல்ற சிம்பிளா. இடப்பெயர்ச்சி அப்ப என்ன செய்வீங்க? ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையிலான நேர்கோட்டு பாதை அல்லது நேர்கோட்டு நீளம் அல்லது நேர்கோட்டு தூரம் வருது. ஓமா டேய் எல்லாமே தூரம் தான். அது நேர்கோட்டு தூரம் மட்டுமே வரும். இடைப்பெயர்ச்சியா வரும். டேய் கூட்டுக்கொள்வி எல்லாம் கவனமா இருக்கணும். அப்ப இடப்பெயர்ச்சி எழுதி கொள்ளுங்க. போட்டு ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையிலான நேர்கோட்டு நீளம் சொல்லலாம். தூரம் ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையிலான ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையிலான நேர்கோட்டு என்ன படிக்கிறீங்க நீங்க? நேர்கோட்டு தூரம் படிக்கிறீங்களா? அது ஓகே. நேர்கோட்டு தூரம் ஓகே. நேர்கோடு கட்டாயம் பாருங்கம்மா. இடையிலான நேர்கோட்டு தூரம் போடலாம், நீளம் போடலாம், பாதை போடலாம், எதுவும் போட்டுக்கொள்ள. நேர்கோட்டு வழியிட்டாலும் ஓகேதான். ஆனா கவனம் நேர்கோடு. இப்பதான் இந்த படத்தை கொள்ளுங்க. இப்ப இந்த படத்தை போட்டு கொள்ளுங்க. சரியா? நேர்கோட்டு வழியிலான நேர்கோட்டு நீளம் போட்டு போடுங்க. இப்ப இந்த படத்தை அழகா கொள்ளுங்க. அதெல்லாம் எழுதிக்கிட்டு நான் தான் சொன்னேன் தானே, ஒரு கணிதத்தை தந்தனியாரா ஏனும் நான் திரும்ப திரும்ப செலுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை தானே. சரியா? எழுதிட்டீங்களா? ஷூரா? எப்படாப்பா? ஒரு குயிஸ். படம் எல்லாரும் வரைஞ்சு முடிஞ்சா? ஷூரா? ரைட். படம் வரைஞ்சு முடிஞ்சா இந்த குயிஸ் எழுதுங்க. நான் விளங்கப்படுத்துறேன். அப்போ ஒரு அழகான குயிஸோட தந்திரிக்கன் நெஞ்சு கடிச்சிருக்கும். தூரம் ஒரு சிம்பிளான ட்ரிக் சொல்றேன்னா, தூரம் என்று சொல்றது எங்களை பக்கம் போறாயோ அங்களை பக்கத்துல கூட்டு. சரியா? ரைட். கூட்டுவோமா? டாக்டர் பஸ் ஸ்டார்ட் பண்ணி ரைட் போதா? ரைட் 100 குடியா பெட்ரானே பட்டி எதுல 200 ரைட் மேல ஓடு 250 அண்ணாங்கல 450 ரைட் எவ்வளவு 550 எஸ். அப்ப தூரம் வந்துக்கிட்டு 550 அலகு போடணும் மீட்டர். இடப்பெயர்ச்சி இடப்பெயர்ச்சிங்கிறது என்ன? ஆரம்பத்துக்கு இன்டைரக்டா முடிவு டைரக்டா இருக்கு அளவு எத்தனை 1000 மீட்டர் 100 100 மாதிரி இருக்கும் இல்ல 1000
100 போட்டா 100 மணி வழங்கும் அடுத்து விளங்குதா அதுதான் இவ்வளவுதான் கேள்வி ரைட் அப்ப என்ன பிறகு எழுதுறப்பா இந்த கேள்வி செய்யாத ஆட்களுக்கு டப்பு டுப்புனா எப்படி டப்பு டு அப்ப குயிஸ் 2 அவனோட புக்ல என்ன கேள்வி தந்தறப்பா நம்ம என்ன கேஸ் வைக்கிறது அது ரீதியிலனா சும்மா அவனுக்கு தூள்வாங்க எனக்கு ராது அவர் எழுதுவாருவா கேள்வி நீங்க விளக்கம் பண்ணதான் எழுதுவே இங்க நான் அதுக்கான எழுதி தந்துக்கிறீங்களா பிசிமிலோ தூரம் என்ன இடப்பெயர்ச்சி என்ன ரைட் சின்ன பிள்ளைல பார்த்தா பெஸ்ட் காசுறாங்க ஸ்டார் இந்த ஸ்டாரை வச்சுக்கிட்டு முடினி சரி வசி அப்ப இதெல்லாம் பாருங்க தூரம்ங்கிறது நேர்கோடு அல்லாத ஒரு பாதை சோ நேர்கோடு இல்லாத பாதை எத்தனை 400 இடப்பெயர்ச்சி எத்தனை 120 அது ஓகே தானே டோட்டலி இப்போ என்ன ஒரு கேஸ் சொல்லுங்க அந்த கேஸ் நான் சொல்லல கேஸ் 2 என்ன சொன்னா இப்போ ஒருத்தன் ஏங்கிற இடத்துல இருந்து ஆரம்பிச்சு பிக்கு போறான் இப்போ நேர்கோட்டுல போகல அப்படி என்ன இருக்க போகுது தூரம் இருக்க போகுது ஓகே தானே தூரம் அப்படி ஓகே ரைட் ஆனா அப்படி போனவன் திரும்ப என்ன தெரியுமா வேற பாதையால வந்து சேர்ந்துட்டான் நல்லா வழங்கணும் வந்து இந்த கீ பாயிண்ட் முக்கியம் எப்படி ஏங்கிறவன் ஒரு பாதைகளை சுத்தி அடிபட்டு போய் பி சேர்ந்து போட்டு திரும்ப பி இருந்து வேற பாதையால வந்து என்ன செஞ்சுட்டான் வந்து சேர்ந்துட்டான் இப்ப நான் கேட்கிறேன் சரியா இவரு 500 மீட்டரா இவரு 200 மீட்டரா சும்மா எடுக்கிறனா அது தூரமடா பார்க்கறா ரைட் இப்ப அவன் சென்ற தூரம் எவ்வளவு அவன் சென்ற தூரம் 700 மீட்டர் 700 மீட்டர் நான் தான் சிங்களத்தால நல்லாச்சாரம் சொல்லிட்டீங்க எங்கால பக்கம் போற அதெல்லாம் நீ கூட்டணும் இங்க இருந்து ஆரம்பிச்சு 500 மீட்டர் போறாய் திரும்ப வேற வழியால 200 வார அப்ப 5 ரெண்டும் 7 அப்ப 700 அதை கூட்டியே தான் காட்டுட்டாப்பா அது எப்படி வந்தா கேட்காம ஆக 500 சமன் 700 மீட்டர் இப்ப இடப்பெயர்ச்சி என்னன்னு கேட்கிற இடப்பெயர்ச்சிங்கிறது இந்த நேர்கோடு தானே இந்த நேர்கோடு ஒரு 1000 மீட்டர் ஆரம்பம் சரியா அப்ப இடப்பெயர்ச்சி எத்தனை 1000 மீட்டர் பச்சை போல இங்கதான் நல்லா பார்த்துக்கொள்ளு இங்க இருந்து இங்க வாரான் அது இங்க இருந்து இங்க போறான் சரியா பட் நான் இங்க பார்த்துக்கொள்ளா இப்ப கீவேர்ட்ஸ் ஏமாறப்போது ஆரம்பம் தானே ஆரம்பத்துல இருந்து அவன் பிக்கு வந்து திரும்ப பில இருந்து வேற பாதையிலேக்கு போட அதெல்லாம் தூரம்ங்கிறது பெட்ரோல் 10 நாம எப்படி பெட்ரோல் 10 அப்படி எங்கால விட்டுனாலும் என்ன செய்யும் பெட்ரோல் 10 தானே செய்யும் ஆனா இடப்பெயர்ச்சிங்கிறது அப்படி இல்லை இடப்பெயர்ச்சிங்கிறது அப்படி இல்லை இப்ப இடப்பெயர்ச்சியில பாயிண்ட்ஸை பாருங்க என்ன சொல்லிங்க ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையிலான நேர்கோட்டு நிலம் தானே சொல்லிங்க ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடையிலான நேர்கோட்டு நிலம் சொல்லிங்க தானே ஆனா அது இயக்கத்தோட தொடர்புல இருக்கணும் இப்ப இருக்கணும் அவர் இங்க இருந்து ஆரம்பிச்சவன் எங்கேயோ சுத்தி போட்டு திரும்ப அதே இடத்த வந்தான்னு சொன்னா அதே இடத்த திரும்ப வந்தான்னு சொன்னா இடப்பெயர்ச்சி என்ன 0 அடே நீ என்ன யோசிச்சு பாருடா இப்ப எங்க நின்றா 7 நின்றா சுத்தி பார்த்தாடா சுத்தி தானே இப்ப எங்க இருக்கான் 7 இருக்கான் அடே 7 ஆரம்பிச்சவன் 7 நின்றா இடப்பெயர்ச்சி இருக்குமா இருக்க மாட்டேன் எங்கன்றா நேர்கோடு வரையேடா அப்ப இப்படி 1000 தந்திருக்கான் அது சும்மா தருவா சரியா நீ வந்துகிட்ட என்ன செய்யணும் நாலேஜ் யூஸ் பண்ணணும் இப்போ நான் இடத்த நின்று உள்ள அப்படி சுத்தி வந்து திரும்ப நின்று இப்போ இடப்பெயர்ச்சி என்ன 0 ஆனா தூரம் இருக்கும் தூரம்ங்கிறது என்ன எனர்ஜி தூரம்ங்கிறது என்ன எனர்ஜி இப்போ அங்க நடந்து போறதுக்கு எனக்கு எனர்ஜி போயிருக்கும் தானே எனர்ஜி போயிருக்கும் ஆனா அதே இடத்துல நின்று எங்கேயோ சுத்தி போட்டு அதே இடத்துக்கு வந்தா இடப்பெயர்ச்சி என்ன செய்யும் 0 ஸோ நல்லா நான் வச்சுக்கொள்ளு தூரம் ஒருபோதும் 0 மாறுமா
மாற மாட்டேன். ஆனா இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியமாக மாறலாம். எப்படி? மீண்டும் பழைய இடத்துக்கு வந்தா பூஜ்ஜியமாக மாறலாம். சோ இங்க வந்துகிட்டு இடப்பெயர்ச்சி என்ன வரும்? முட்டை 0 வரும். சோ இதுதான் கீ பாயிண்ட்ஸ். ரைட்டா? நோட் பண்ணி கொடுங்க. நோட் பண்ணி படி. இதுக்கு ஒரு குயிஸ் கொடுத்தாருமா? ரைட், இது எழுதுங்க. ரைட், இந்த குயிஸை தொட்டு பாருங்க. இந்த குயிஸை தொட்டு பாருங்க. ரைட், இங்க வளமை மார்த்தான் தூரம் கேட்கிறாரு, இடப்பெயர்ச்சி கேட்கிறாரு. ரைட்டா? தூரம்ங்கிறது எங்கேயா போல அதெல்லாம் என்ன செய்யணும்? கூட்டணும். ஓகே, ஏல ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? சோ ஏல இருந்து பிக்கு போறா. அப்ப எதுல 100. திரும்ப பி இருந்து சிக்கு போறா. எதுல 20. அப்ப 100 படி 20 எத்தனை பே? 100 சக 20 120 மீட்டர். இடப்பெயர்ச்சி பாரு 20 மீட்டர். 100க்கு 7 இருந்து பிக்கு போனாரு. ஓகே, திரும்ப சிக்கு வந்தாரு. அப்ப 20 மீட்டர். உனக்கு அந்த கதை எனக்கு தேவை. இப்ப ஆரம்பத்துல எங்க நின்றா? ஆரம்பத்துல எங்க நின்றா? 7 நின்றா. இப்ப எங்க நிக்கா? பி ல C நிக்கா. ரைட், ஏக்கும் சிக்கு மடியில தூரம் எத்தனை? மொத்தம் 80. நல்லா வழங்கணுமா? நீங்க பார்க்க வேண்டியது இடப்பெயர்ச்சிக்கு. டேய், ஆரம்பத்துல எங்க நின்றா? A இல்ல. இப்ப எங்க நிக்கா? B ல. B நிக்கா. C நிக்கா. A ல இருந்து பிக்கு வந்து திரும்ப C இல்ல. இப்ப எங்க நிக்காரு? C இல்ல. எப்ப நின்றாரு? A ல நின்றாரு. இப்ப C ல நிக்காரு. ரெண்டு கேப்புக்குமே எவ்வளவு? மொத்த கேப்பு 100. அது எப்படி 20? எப்படி பத்தினே? 80. எஸ், அப்ப 100ல இருந்து 20 கழிச்சா எத்தனை மீட்டர்? 80 மீட்டர் தான் இடப்பெயர்ச்சி. சரியா? கீ பாயிண்ட்ஸ். சரியா? ரைட், அப்ப விளங்கித்தானே? இப்ப நாம பார்க்க போறது கதி வேகம். இந்த கதிக்கும் வேகத்துக்கும் தூரத்துக்கு விடப்பெயர்ச்சிக்கு என்ன இருக்கு? சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் இருக்கு. ஏன்னு சொன்னா கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். ஆனா வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். எல்லாம் பார்த்துக்கணுமா? கதிக்கும் தூரத்துக்கும் வேகத்துக்கும் இடப்பெயர்ச்சியும் சம்பந்தம் இல்லை. எப்படின்னு சொன்னா கதி தூரத்தின் கீழ் நேரம். தூரத்தை நேரத்தால பிரிச்சு வரும். ஆனா வேகம் இடப்பெயர்ச்சி நேரத்தால பிரிச்சு வரும். இப்ப ஒரு கிளிக் கொண்டு வந்திருக்கும். அடே, தூரம்ங்கிறது எண்ணிக்கணியமா காணிக்கணியமா? எண்ணிக்கணியம். எண்ணிக்கணியம் தூரம். ஓகேவா? ரைட், அப்ப கதி ஒரு என்ன அணியம் வரைக்கும்? எண்ணிக்கணியம். சோ கதி வந்துக்கிட்டு எண்ணிக்கணியம். எண்ணி இப்ப மாறி இடப்பெயர்ச்சிங்கிறது ஒரு காவிக்கணியம் தானே. திசை முக்கியம் தானே. இதுக்கு திசை முக்கியம். சோ வேகம்ங்கிறதுக்கு என்ன? அப்ப என்ன கணியம் இருக்கும்? காவிக்கணியமாக இருக்கும். விடாம இருக்கும். அப்ப திசை முக்கியமாக இருக்கும். சரியா? ரைட் தானே? இப்ப அழகா பார்க்கணும். பெஸ்ட்டுக்கு கணியத்தை பார்த்தோம். அது என்ன கணியம் என்று பார்த்தோம். இப்ப அதுல அழகா பார்க்கணும். ரைட், தூரம் என்று சொல்றதுக்கு மீட்டர் தானே போட்டேன். நேரம்ங்கிறதுக்கு என்ன போடணும்? செகண்ட் போடணும். இப்ப மீட்டர். இந்த செகண்ட் வந்துக்கிட்டு மேலுக்கு வந்தா -1 ஆக மாறும். இது இப்ப கீழுக்கு இருக்க கிட்டவா? இப்ப கீழுக்கு இவரு இருக்க கிட்டவா +1 இருப்பாரு. மேலுக்கு போகட்டா அவர இடத்தை விட்டு மத்த இடம் போகணும். நாம தான் இப்ப நம்ம விட்டு இருக்கோம். நம்ம விட்டு நாம என்னையும் செய்வோம். மத்த வீட்டுக்கு போன என்ன செய்யணும்? அமைதியா இருக்கணும். ஏன்? மட்டம் தட்டிடுவாங்க. நம்மளிடம் இல்லை.
இப்ப இவர இடம் இது அப்ப நம்பர் பண்ணிருப்பாரு ஆனா மேலுக்கு போனா அவர் என்ன மாறுவாரு -1 களிப்பட்டமா தான் இருக்கணும் களிப்பட்டமா தான் இருக்கணும் அப்ப மீட்டர் செகண்ட் -1 அதே போலதான் இங்க இடப்பெயர்ச்சிக்கு என்ன வரும் மீட்டர் நேரத்துக்கு என்ன போடணும் செகண்ட் போடணும் நல்லா செகண்ட் செகண்ட் சோ இங்கேயும் எஸ் மேலுக்கு வந்தா செகண்ட் -1 இப்ப பாருங்க அங்கேயும் மீட்டர் செகண்ட் -1 இங்கேயும் மீட்டர் செகண்ட் -1 இப்ப நான் சொல்றேன் 100 மீட்டர் செகண்ட் -1 சொன்னா இத நீங்க வேகமா எடுப்பீங்களா கதியா எடுப்பீங்களா ஒண்ணாவும் முடிக்கலாம் ஏன் நான் ரெண்டுக்கு மேல ஒன்றுதான் எனவே அவர் திசையோட சென்றார் என்று சொன்னால் ஒரு அம்புக்குறி போட்டு திசையை சென்றார் என்று சொன்னா திசை செல்லுப்படுறது வேகமாக இருக்கும் திசை செல்லுப்படாதது கதியாக இருக்கும் சரியா ரெண்டுமே ஸ்பீட் தான் ஸ்பீட் இதுவுமே ஸ்பீட் தான் இதுவுமே என்ன ஸ்பீட் தான் பட் என்ன டிஃபரெண்ட் என்று சொன்னா அந்த திசை தான் ஏனென்று சொன்னா இடப்பெயர்ச்சி நான் நேரா போயிருப்பேன் ஆனா தூரத்துக்கு வளைவு போயிருப்பேன் அதான் கேட்பேன் சரியா பாப்பேன் இப்ப இடத்த ஒரு புள்ளியில இருந்து இப்படி வந்து இப்படி போய் இப்படி போறது ரைட்டா எடுத்து நிற்காது இது 100 இது 100 இது 50 இது 50 இல்ல இது 100 இது 50 சரியா எல்லாம் மீட்டர் எல்லாம் மீட்டர் அப்ப எத்தனை வரும் அப்ப இவர தூரம் எத்தனை வரப்போகுது தூரம் 100 200 300 தூரம் இப்ப 400 மீட்டர் உங்களை சிம்பிளா காண முடியும் இத இடப்பெயர்ச்சியை நாம் வந்துக்கிட்டு நேரத்துல கொஞ்சம் இந்த படத்தை கொஞ்சம் இப்படி இருக்கிறவங்க பாருங்க இப்படி நேரம் இருக்கா ஏ இடத்துல இருந்து பி இடப்பள்ளி சரியா இது 100 மீட்டர் இது 100 மீட்டர் இது 50 மீட்டர் இது 50 மீட்டர் இது 100 மீட்டர் சரியா இதுல தூரத்தை கேட்டா என்ன செய்வீங்க கூட்டுவீங்க எத்தனை வரும் 100 200 300 400 ஓகேவா எஸ் இடப்பெயர்ச்சியை கேட்டா நேர்கோட்டு நீளம் தானே எந்த புத்திசாலிக்கு தெரியும் நேர்கோட்டு நீளம் இடப்பெயர்ச்சி எடுங்க 300 எப்படி சொன்னீங்க 100 அப்படியே மேல் தூக்கி வைக்க வேணாம் ஆரை 300 இப்ப நான் கேக்குறேன்னா இந்த படத்துக்கு தூரத்துக்கா டைம் போயிருக்கும் அல்லது இடப்பெயர்ச்சிக்கா டைம் போயிருக்கும் அல்லது ரெண்டுக்குமே ஒரு டைம் தான் தூரத்துக்கு டைம் என்ன செஞ்சிருக்கும் போயிருக்கும் ஏடாங்க பருமன் கூட இப்ப நான் சொல்றேன் 7 இருந்து பிக்கு போறதுக்கு எனக்கு தானே 800 செகண்ட் எடுக்கலாம் எத்தனை மொத்தம் போடுமே 1000 செகண்ட் எடுக்கலாம் செகண்ட் 1000 செகண்ட் எடுக்குதுன்னு சொன்னா 7 இருந்து பிக்கு போறதுக்கு 1000 செகண்ட் எடுக்குது நான் ஒன்றும் சொல்லல இடப்பெயர்ச்சியில போனையா தூரத்துல போனையா ஒன்றும் சொல்லல ஆனா 7 இருந்து பிக்கு போயிருக்காரு எத்தனை செகண்ட் 1000 செகண்ட் இப்ப நான் கேட்கிறேன் இந்த படத்துக்கு சரிதானே இந்த படத்துக்கு கதியை கண்டு காட்டுங்க அப்ப கதி சமன் என்ன வரும் தூரத்தின் கீழ் நேரம் இப்படி அழகா எழுதுங்க சரியா நேரம் தூரம் எத்தனை தூரம் 400 ரைட் 400 செகண்ட் நேரம் எத்தனை 1000 ரைட் அப்ப 1000 செகண்ட் மீட்டர் லெவல் எஸ் மீட்டர் இது செகண்ட் சோ ரெண்டு முட்டை கீழுக்கு வெட்டு பார்த்தா 4 இன் கீழ் 10 சோ ஆன்சர் 0.4 மீட்டர் செகண்ட் வந்தா